ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம வந்து எப்படி ரினியூவல் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 10th கிளாஸு அந்த +2 கிளாஸஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வந்து வச்சுருப்போம். அதுக்கு வந்து டியூ மந்த் வந்து வந்திருக்கும். நம்ம வந்து அதை வந்து நம்மளே வந்து மொபைல்லையோ அல்லது வந்து நம்ம லேப்டாப்லேயோ நம்மளே எப்படி வந்து பண்ணுறது, ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. ஸோ அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கூகுள்லையோ அல்லது வந்து ஏதோ ஒரு ப்ரௌசரில் டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஎன் வேலைவாய்ப்பு .gov.in அப்படின்னு சொல்லிட்டு எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகும். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் அல்லது வந்து நீங்கள் உங்களோட 10th கிளாஸு +2 கிளாஸஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க அல்லது நீங்களே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை இங்கே வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதை போட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு போகும். அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு மாடிஃபை காண்டாக்ட், அதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஜினியரிங் ரிலேட்டடான அல்லது டாக்டரேட் ரிலேட்டடான கோர்ஸை வந்து டிகிரியை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, நிறைய டீச்சர் ட்ரைனிங்கு, இந்த மாதிரி கோர்சஸ் டிகிரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதே ரெஜிஸ்டர் நம்பரில். புதுசாக வேறு ரெஜிஸ்டர் நம்பர் தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து அப்டேட் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்துடும், உங்களோட நேம் கேண்டிடேட் நேம் வந்துடும். கரண்ட் ரினியூவல், அதாவது இந்த மந்த்து மே 2023 தான் எனக்கு வந்து டியூ மந்த்து. நான் இந்த மாதத்துக்குள்ளே வந்து ரினியூவல் பண்ணிடணும். அப்படி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சட்டமன்றம் கூடும்போது ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்போதைக்கு தான் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து ரினியூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கொடுங்க ரினியூ அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்வெஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வந்துடும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா தான் வரும். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, டுவர் நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட் இஸ் மே வந்து 2026 வந்து நான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னோடய நெக்ஸ்ட்டு டியூ நான் வந்து ரினியூவல் பண்ணுறது வந்து 2026 வந்து ரினியூவல் பண்ணணும். ஸோ ஓகே அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் ஐடி கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, நெக்ஸ்ட்டு ரினியூவல் டியூ மந்த்து, அதாவது மே 2026 நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 19/5/2020 நம்ம வந்து பண்ணியிருக்கோம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நம்மளோட அட்ரெஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். குவாலிஃபிகேஷன், ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி இந்த ஐடி கார்டை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் சேவஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃபாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி
வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட வர பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ, பாய், see you.